மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாதப் பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பை ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 30வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். 30வது பாடலிலே செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் என்று சொன்னால் முருகப்பெருமான் செம்மையாக இருக்கக்கூடியவன், செம்மையான நிறத்தோடு இருக்கக்கூடியவன் என்பதை இதற்கு முன்னால் உள்ள பாடலிலே சொல்லியிருந்தார்கள். செம்மையான நிறம் என்று சொன்னால் மாலை நேரத்திலே சூரியன் மறையும் பொழுது அந்த கடல் ஓரத்திலே மறையக்கூடிய சமயத்திலே ஒரு மிகப்பெரிய செம்மையான நிறம் தோன்றும் அல்லவா? அந்த நிறத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். அதே போன்று செம்மையான நிறமுடைய முருகப்பெருமான் அன்று ஒரு நாள் அருணகிரிநாத பெருமானுக்கு உண்மையான அனுபூதி ஞானத்தை முருகப்பெருமான் சொல்லியிருந்தார்கள் அல்லவா? சும்மாயிரு சொல்லறை என்றலுமே என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறாரே, அப்பேற்பட்ட உண்மையான ஞானத்தை முருகப்பெருமான் அருணகிரிநாத பெருமானுக்கு உணர்த்தினார். அந்த ஞானத்தை எப்படி நான் எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல முடியும்? அதை அவர்கள் உணர்ந்தால் மட்டுமே அந்த ஞானத்தினுடைய அந்த திறத்தை அவர்கள் அடைய முடியும். இது சொல்லி உணர வைப்பது அல்ல என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். முருகா, நீ எனக்கு அன்று மிகப்பெரிய அனுபூதி ஞானத்தை உணர்த்தினாயே, அதை நான் எப்படி மற்ற மக்களிடத்திலே சொல்ல முடியும்? அதை அவர்கள் உணர்ந்தால் மட்டுமே தானே முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இறைவனுடைய நிலையை. இறைவன் இப்படி அருள் செய்வான், இறைவனைப் போல அருள் செய்வதற்கு வேறு யாரும் இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த அருளை சொன்னவுடனே நமக்கு கிடைத்து விடுமா? விடாது. அந்த அருளை நாம் அனுபவித்தால் மட்டுமே அந்த நிலையை, அந்த சுகத்தை நாம் உணர முடியும். ஒரு மாம்பழம் இருக்கிறது, மிக அருமையானது ஒரு மாம்பழம். அந்த மாம்பழத்தை ஒரு மனிதன் உண்டு கொண்டு இருக்கிறான். அவனுடைய நண்பன் அந்த மனிதனிடத்திலே வந்து கேட்கிறான், இந்த மாம்பழம் மிக அழகாக இருக்கிறதா, சுவையாக இருக்கிறதா என்று கேட்கிறான். உடனே ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கிறதே என்று அந்த மனிதன் சொல்கிறான். உடனே அவன் கேட்கிறான், இதனுடைய இனிப்பு எப்படி இருக்கிறது? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நீ உண்டு பார்த்தால்தானே இதனுடைய இனிப்பு சுவையை பற்றி நீ உணர முடியும். நான் என்பதால் வேறொருவர் நீங்கள் அந்த சுவையை உணர முடியுமா? உணர முடியாது. நான் உண்பதை வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர அந்த சுவை உங்களுக்கு உணர முடியாது. சுவை உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உண்ண வேண்டும், நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். இறைவனுடைய அந்த அனுபூதி நிலையை சொல்லி மாளாது. அந்த நிலையை சொன்னால் அது புரிந்து விடாது. அந்த நிலையை நாம அனுபவித்தால் மட்டுமே அது முடியும். குரு என்பவர் ஒரு நிலையை தன்னுடைய சீடனுக்கு மிக அருமையாக எடுத்துரைப்பார்கள். அதுதான் சொல்வார்கள், ஆசிரியர்களிலே 3 வகை இருக்கிறது. சாதாரண ஆசிரியர், அந்த விஷயத்தை புரியும்படி சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். இந்த 2 நிலையையும் தவிர்த்து குரு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. குரு என்பவர் தான் உயர்ந்தவர், இந்த உலகத்திலே மேலானவர். ஏனென்று சொன்னால் ஆசிரியர் என்பவர் பள்ளியினுடைய அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்க வேலையோடு அது முடிந்துவிடும். ஆனால் குரு என்பவர் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரையிலே நிற்பதனால்தான் அவர் குரு என்கிற நிலையிலே இருக்கிறார்கள். அதுதான் கற்பித்தலுக்கும் பயிற்றுவித்தலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. எல்லாரும் கற்பித்து விடலாம், ஆனால் ஒரு மாணவனுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த குரு வேண்டும். அப்படி சிறந்த குருவாக இருந்து அருணகிரிநாத பெருமானுக்கு அந்த அனுபூதியை தந்தவர் முருகப்பெருமான். அந்த அனுபூதியை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அருணகிரிநாத பெருமானை நம்முடைய மனதிலே நினைத்து அவரை வணங்கி அவர் சொல்வதை கேட்டு முருகனை நினைந்து முருகனை குருவாக ஏற்றால் மட்டுமே நமக்கு அந்த நிலை வரும். ஆகையினாலே இந்த பாடலின் தாற்பயம் என்னவென்று சொன்னால், முருகா, நீ சொன்ன இந்த விஷயத்தை நான் உணர்ந்து கொண்டேன், ஆனால் இதை எல்லா மக்களிடத்திலும் நான் சொல்ல முடியாது.
அவரே உணர்ந்து அவரே ஓதினால் உன்னுடைய அருளை பெறலாம் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த உண்மையான இறைநிலையை அருணகிரிநாத பெருமான் பெற்ற அந்த அனுபூதி நிலையை நாமும் நாமாக உணர்ந்து நாமாக நினைந்து முருகனை வழிபட்டு அவருடைய அனுபூதி நிலையை நாமும் பெற வேண்டும். நிச்சயம் முருகன் நமக்கு அருள்வான். இந்த பாடலை பாராயணம் செய்து எம்பெருமானின் தனிப்பெரும் கருணையும் அனுபூதி நிலையையும் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.